தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. உதவியாளர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, வெறும் இன்டர்வியூ மட்டும்தான். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாக அனுப்புவீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தானா இல்லை ஃபேக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் அப்படிங்கிறது 15,000, மேக்ஸிமம் அப்படிங்கிறது 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 மார்ச் 2024. ஓகேங்களா? அன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஒன்று நேரடியாக போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலியமான 2 ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பின் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். கீழே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது கடைசியாக ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ என்ன, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் பெயர், அப்ளிகன் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது அவங்களுடைய தகப்பனார் பெயரை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYYன்னு அந்த ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அண்டு போட்டு உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஜென்ரல் கேட்டகிரியா, ஓபிசியா, இல்லை எஸ்சியா, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கேட்டகிரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஆதார் கார்டில் இருக்க நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி. ஓகேங்களா? உங்களுடைய ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியும் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் ஃபில் பண்ணுங்கள். இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் ஃபில் பண்ண கூட எந்த ஒரு நீடும் கிடையாது. அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ், இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 அட்ரஸ் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே மறக்காமல் டேட் மற்றும் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரன் கையொப்பம் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. இவ்வளோ தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அது கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வைக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரூஃப் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வைக்க சொல்லியிருக்காங்க. 10th 12th ஏதோ ஒரு மார்க் ஷீட்டை நீங்கள் வைக்கலாம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வைக்கணும். இப்போ இருக்க நீங்கள் அட்ரஸுக்கு ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. யார் யார்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் வி ஆஃபீஸர்கிட்டேருந்து வாங்கலாம். இன்னொன்று 2 சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒன்று இவங்ககிட்டேருந்து வாங்குறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக படித்த காலேஜோ ஸ்கூலோ எங்கே படிச்சிங்களோ அங்கே அந்த ஹெட் மாஸ்டரோ யார்கிட்ட வாங்கணுமோ அவங்ககிட்ட நீங்கள் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது இருந்துச்சுன்னா வைக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. எனி அதர் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருக்கீங்க அதுக்கான இது வச்சுருந்தா எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இதை சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே. வாங்க உள்ளே போய் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம்.
மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு 18,000 உங்களுக்கு சம்பளம். ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மூணாவது பார்த்தீங்கன்னா எம்பிஹெச்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்பு, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு 14,000 சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும் பயாலஜி குரூப்பில். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் தான் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இதில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்புறது எல்லாத்துலேயும் மறக்காமல் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த முகவரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் 603001. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04429540261. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். லாஸ்ட் டேட் 23 மார்ச் 2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஒன்று நேரடியாக அனுப்பலாம், இல்லை தபால் மூலிமா நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டேட்டை தாண்டி வர எந்த அப்ளிகேஷன், அதாவது 23 மார்ச் 2024 சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.